இச்சபுட் சினிமாவில் இந்த இப்படி என்ன நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் மேலே தர்ஷிகாவுக்கு ஒரு க்ரஷ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டே வந்து தர்ஷிகா வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஷால்கிட்ட போய் பேசினாங்க. விஷால் வந்து எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை இப்போது, எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம். அந்த வெளியே போய் பார்த்து நம்மளுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி ஏன் ஹவுஸ்மேட்ஸ் வந்து அன்ஷிதாவோ ஜாக்லினோ இதை பற்றி வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா, நேற்று அவங்க ஒரு டிசிஷன் எடுத்திருந்தாங்க. அவங்க எடுத்த டிசிஷன் தான் இப்போது எல்லாருக்குமே வந்து ஒரு கொஷின் எழுப்புது அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து இப்போ இவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருப்பாங்களாம். பட் அவங்க வந்து இப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள சம்திங் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு க்ரஷோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்க பேசும்போது அவங்க என்ன பேசினாலும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ நான் எதுக்கு ஒவ்வொருத்தர்ட்டையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி இவங்க ஓகே, மற்றவங்க பேசினா இவங்க இது ஒரு கண்டென்ட்டுக்காகவே இது பண்ணுற மாதிரியே எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபீலை வந்து இவங்க கொடுத்துட்டாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா, நேற்று அப்படி ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தர்ஷிகாவுக்கு வந்து ஊட்டி விட்டதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி வந்து மிளகா அரைச்சிருக்காங்க. ஸோ மிளகா அரைச்சி கையெல்லாம் வந்து பயங்கரமாக எரிஞ்சிருக்கு போல். அந்த 2 பேர் வந்து ஆட்டியிருக்காங்க. ஸோ அதில் தர்ஷிகா அண்ட் அருண் பிரசாத். ஸோ அருண் பிரசாத்துக்கு எதுவுமே நம்ம விஷால் எதுவுமே பண்ணல. பட் இப்போது தர்ஷிகாவுக்கு மட்டும் வந்து அவர் வந்து கையில் வந்து மருந்து போட்டு தேய்ச்சி விட்டுட்டு இருந்தது. ஸோ ரொம்ப கேரிங்காக வந்து பார்த்துட்ருக்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்கும்போது வந்து எல்லாருக்குமே வந்து என்னடா இது இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். ஸோ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, சாச்சனா வந்து நடுவில் வந்து வெளியில் நடந்த ஒரு கான்வர்சேஷன் அன்ஷிதா வந்து அழுதுகிட்டே வந்து சொல்லியிருப்பாங்க, விஷால் மேலே உனக்கு பொசசிவா அப்படின்னு சொல்லி ஆர்ஜே ஆனந்தி கேட்க, எனக்கு எதுக்கு விஷால் மேலே பொசசிவ், நான் அவங்க 2 பேருக்குள்ளே பாவம் ஏதோ ஒரு விஷயம் போயிட்டுருக்கேன்னு வந்தேன், இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு நேம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே தர்ஷிகா கிட்டே வந்து சாச்சனா வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.